அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, நான் தான் வகுப்புலயே முதல் மதிப்பெண். 3 பாடத்திலே நோத்துக்கினாரு. அப்படி அப்படியே தங்கமே, சபாஷ், நீ தாண்டா என் புள்ள. அம்மா அம்மா பசிக்குதுமா, சோறு இருக்கா? இருடா வரேன். வந்ததும் வராதுமா கத்திக்கிட்டே இருக்க. உங்க அப்பாவை மாதிரியே இந்த தடவையாச்சும் எல்லாத்துலயும் பாசா. உங்க தம்பிய பாரு, அவன் புள்ளையா இல்ல நீ புள்ளையா? என்ன வந்தது வராதமா பஞ்சாயத்து? வாங்க நாட்டாம சார், உங்க புள்ளிய லட்சணத்தை நீங்களே பாருங்க. கடனை வாங்கி படிக்க வைக்கிறோம், ஆனா எந்த லட்சணத்துல படிக்கிறான்னு பாருங்க. எங்க மார்க்க காட்டு. என்னடா இது எல்லாத்துலயும் 20 25 எடுத்திருக்க. இப்படி இருந்தா உன் கனவு என்ன ஆகுது, எங்க கனவு என்ன ஆகுது? இப்ப பாரு, குடுக்கிற குடில என்ன ஆக பாருங்க. அப்பா 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 வேணாப்பா, வந்துக்கோப்பா. காட்சி 2, ஐஸ்வர்யாவின் வீடு. ஐஷு ஐஷு, பயிற்சி மையத்துக்கு நேரம் ஆகலையா? போனை எடுத்து வச்சுட்டு கிளம்புமா. இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா. அவளாவது 10 நிமிஷத்துல கிளம்பதாவது. முதல்ல அவகிட்ட இருந்து போனை வாங்குங்க. ஐஷு, போனை எடுத்துனாலியா இல்லையா? இந்தாங்க, நீங்களும் உங்க போனும். உலகத்திலே இல்லாத போன் இது. கிளம்பிட்டியா? போலாமா? இருடி இரு, பால் சுட வச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போ. ஒன்னும் வேணாம், நீங்க வாழ்த்துனதுலே வயிறு நிறைஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம், வாங்கப்பா போலாம். காட்சி 3, பயிற்சி மையத்தில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் உள்ள சோழ நாட்டு சிறப்பினை பற்றி ஒரு பாடலை பார்க்க போறோம். இன்னைக்கும் தாமதமா? வாங்க வாங்க. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனையொவ்வா நலமெல்லாம். என்ன 2 பேரும் பாடத்தை கவனிச்ச மாதிரியே தெரியலையே. எவ்வளவு முக்கியமான பாடல் இது. நான் நடத்தினது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது ஆசிரியை. சரி, நேரம் ஆயிடுச்சு. இடைவேளைக்கு போயிட்டு வந்ததும் 2 பேரும் இந்த பாடலை படிச்சு எழுதிருக்கணும், புரியுதா? சரிங்க ஆசிரியை. ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டுல அம்மா தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் படி படின்னு போனை பார்க்கவே விட மாட்டாங்க. உங்க அம்மா எங்க அம்மா மட்டுமா? இங்க இருக்க எல்லா அம்மாவும் அப்படிதான். சரிதான், எங்க அம்மா சொல்றதும் என் நன்மைக்கு தான். ஆனா என்னால போன் பார்க்காம இருக்கவே முடியல. 5 நிமிஷம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்க பார்க்க நேரம் போறதே தெரியல. இப்பெல்லாம் என்னால காலையில நேரத்துக்கு எழுந்திருக்கவே முடியல. புத்தகத்தை எடுத்தாலும் படிக்கவே தோணல. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஐஷு, எல்லாரும் இங்க வாங்க. நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கவனிச்சுதான் இருந்தேன். இது உன்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லம்மா, இந்த தலைமுறை குழந்தைங்க பலருக்கும் இதே பிரச்சனை தான். இது ஒரு பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல முடியாது, இது ஒரு நோய். என்ன டீச்சர் சொல்றீங்க? நோயா? ஆமாட கண்ணா, அது பேரு நோமோபோபியான்னு சொல்லுவாங்க. நோமோபோபியாவா? ஆமா, போன் அதிகமா பயன்படுத்துறதால இப்படி நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நோமோபோபியா இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். அவங்களால எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாது. ஞாபக சக்தி எல்லாம் போக போக குறையும். தன் நிலையை மீறி அடிக்கடி பயங்கரமா கோவப்படுவாங்க. இதெல்லாம் ஆரம்ப நிலையில தடுக்கலனா இது உங்க கனவையே அழிச்சிடும். அது போக பெண்களும் இந்த சோசியல் மீடியாவை கவனமா கையாளணும். சரிங்கம்மா, நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா அந்த பாடலை படிச்சு வந்துடணும், புரியுதா? சரிங்க. வெற்றி, ஏன்டா சோகமா இருக்க? வீட்டுல ஒரே தொல்லையா இருக்குடா. நான் கூட நீ ஆசிரியர் தேர்வு கூட்டம் நினைச்சுதான் சோகமா இருக்கேன்னு நினைச்சேன். இவனாவது கவலைப்படுறதாவது. அவன் கிடக்குறான்டா, நீ சொல்லு. உனக்கு என்னப்பா? உங்க வீட்டுக்கு ஒரே பையன்,
எனக்கு அப்படியா? எதுக்கு எடுத்தாலும் ஒப்பிட்டு பேசுவாங்க. அவன் படிக்கிறான், நீ படிக்கல. அவன் மார்க் வாங்குறான், நீ வாங்கல. அவன் ஜெயிச்சு கப்பு வாங்குறான், நீ ஒரு சோப்பு டப்பா கூட வாங்கல. அது மட்டுமா, எங்க அப்பா கேக்குறாரு, அவன் எவ்வளவு நல்லா சாப்பிட்டுருந்தா உன்னோட உயரமா வந்திருப்பான், நீயும் இருக்கேன்னு எங்க அப்பா என்னை பார்த்து கேக்குறாரு. இந்த மாடு வந்துனே போனதுக்கு நானா பொறுப்பு? சரி விடு, இதெல்லாம் உங்க காரணமா? உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ கிளம்பு. காட்சி 4. பயிற்சி மையத்தில் இருந்து வெற்றியும் மாறனையும் அம்மா அழைத்து வரும் வழியில் தண்டல்காரி வழிமறைத்தல். நட இப்படி நடந்தா எப்ப வீடு போய் சேருவோனே தெரியல. நான் வேற சமைக்கவே இல்லை, உங்க அப்பா வேற திட்ட போறாரு. வரமா புலம்பிட்டே வராதீங்க. செல்வி, நில்லு, உன்னை பார்க்கதான் கிளம்புறேன். பார்த்தா நீ எதுக்கு வந்துட்ட? பிள்ளைக்கு ஃபீஸ கட்டினோட பணத்தை வாங்கினல, எப்ப திருப்பி தருவ? வட்டியும் காணோம், அசலையும் காணோம். அம்மா 2 நாள் பொறுத்துக்கோங்கம்மா. நான் வேலை செய்யற முதலாளி எனக்கு 2 நாள்ல பணம் தரேன்னு சொல்லியிருக்காருமா. தந்த உடனே வேலையாட்டுன்னு வந்து கொடுத்துட்றேம்மா. எனக்கு வேற உடம்பு சரியில்லைம்மா. பசங்க இருக்காங்கம்மா, பசங்க முன்னாடி ஏதோ பேச வேணாமா. சரி, இன்னும் எனக்கு 2 நாள் தான் அவகாசம். அதுக்குள்ள வட்டி வந்து சேர்த்துக்கணும். பிள்ளைங்க மகத்தை பார்த்து விடுற, இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. பாத்தியாடா அந்த அம்மா எப்படி பேசுறாங்க? நம்ம அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ என்ன படிக்காம ஊரை சுத்திங்க? உனக்குன்னு எதுவும் கனவு இல்லையா வெற்றி? கனவெல்லாம் இருக்குடா, ஆனா எனக்கு தான் படிப்பே வரமாட்டேங்குது. அம்மா நம்மளுக்காக தான் எவ்வளவோ பண்றாங்க, ஆனா நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன். இனிமேலாச்சும் நான் என்ன கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்றேன். நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், ஆனா நீ எனக்கு படிக்கிறதுல மட்டும் உதவி பண்ணடா. இதுக்கு நான் பண்ணிட்டா போச்சு. காட்சி 5. சில வருடங்கள் கடந்த பிறகு நண்பர்கள் இணைந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு வருதல். வணக்கம் அம்மா. யாருமா நீங்க? நாங்க ஐஷுவோட தோழிகள். ஓ அப்படியா, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. ஐஷு எங்க ஆளே பார்க்க முடியல. அவளோட ரூம்ல தாமா இருக்கா. இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல. வருவா, சாப்பிடுவா, போன் பார்த்துட்டே போயிடுவா. அவளை நினைச்சு என்னென்ன கனவு காண்டோம். ஒத்த புள்ளன்னு பொத்தி வளர்த்தனே, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே. பாவி நான் தான் நல்லா படிச்சுட்டு இருந்தவளுக்கு இப்படி போனை வாங்கி கொடுத்து பாலும் கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி பண்ணிட்டேனே. அழாதீங்கம்மா, அழாதீங்க, கவலைப்படாதீங்க. நாங்க போய் அவளை பாக்குறோம். ஐஷு கதவை திற. யார் அது? உன்னை பார்க்க அமெரிக்கன் அதிபரா வருவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம், கதவை தர. எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல, நீங்க கிளம்பலாம். என்னடி இவ இப்படி பேசுறாச்சு? இவளை பார்க்கவா நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம்? வாடி போலாம். ஏன் என்னாச்சு ஐஷுக்கு? ஏன் இப்படி பண்றா? உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு தெரியாதா? நம்ம தோழிகள் சிலர் சொன்னாங்க, அவ சோஷியல் மீடியால ரீல்ஸ் போட்டனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அதுல இருந்தா வெளியில வர்றது இல்லையா? ஓஹோ, அப்படியா விஷயம். ஆனா இப்பதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காக நிறைய சட்டங்களும் திட்டங்களும் இருக்குதே. நீ புத்தகத்துல படிச்சதில்ல? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. 18 வயசுக்குள்ள இருக்கிற அனைவருமே குழந்தைகள் தான். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும். அவங்க நாம என்ன பண்ணணும்னு சொல்லி வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நாமளும் சில அவசர உதவி எண்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவர்களுக்கும் சொல்றேன். காட்சி 6. சில வருடங்கள் கடந்த பிறகு வெற்றியின் நண்பனும் தேநீர் கடையில் சந்தித்தல். அட யாரு? நம்ம வெற்றி மாதிரியே இருக்கு. அட வெற்றியே தான். வெற்றி ஜீவா, எப்படா இருக்க? பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீ என்னப்பா கோட் சூட்லாம் போட்டு ட்ரம்ப் மாதிரி ஆயிட்ட? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மாறனோட உதவியினாலும் நம்ம தமிழாசிரியர் உதவியினாலும் தான். யாரு? நம்ம கையலம்மாவியா சொல்ற? ஆமா ஜீவா, அவங்க தான் கல்லூரியை செல்ல வழிகாட்டுனாங்க. அவங்களா தான் நான் படிச்சேன். இப்போ தமிழ் துறையில தலைவரா இருக்கனா அதுக்கு அவங்க தான் காரணம். அம்மா, நீ இந்த பக்கம். என் அக்கா பையன் நல்லா படிப்பான், ஆனா அவனை சேர்த்து படிக்க வைக்கதான் ஆள் இல்லடா. அவனுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கேட்கறதுக்காக வந்தேன். நீ ஏன்டா கவலைப்படுற? படிக்காத நானே படிச்சு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். நல்லா படிப்பான்னு வேற சொல்றேன். சரி, நாளைக்கு அவனை அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். நானே அவனை படிக்க வச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை நான் அவன்கிட்ட போய் சொல்றேன்டா. அவன் கனவு என்ன ஆகுமோன்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். இந்த சந்தோஷமான செய்தி நான் அவன்கிட்ட போய் நாளைக்கு சொல்லிட்டு வரேன்டா. நாளைக்கு பார்க்கலாம்.
கனவு காண எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதை அடைய சிலரால் மட்டுமே முடிகிறது. சிலரிடம் பணமும் பலமும் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் அந்த கனவை அடைய முடியாமல் போகிறது. ஐஸ்வர்யாவே மாதிரி சிலரிடம் பணமும் பலமும் இல்லை என்றாலும் தன்னுடைய உழைப்பால் அந்த கனவை நிஜமாக்குகின்றனர். வெற்றியை மாதிரி நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். That was intense and thought-provoking. Dreams were tested by reality on stage. True success lies in believing and persisting. A powerful performance by our students. Thank you, students.